மேல் மாகாணம் களுத்துறை மாவட்டம் தர்கா நகரில் உள்ள மின்னும் தாரகையாம் ஜாயிரா ஆரம்ப பாடசாலையில் தரம் 5 கல்வி கற்கும் நான் ஐத் அஹமட். அனைவருக்கும் காலை வந்தனங்கள். நான் இன்று நட்பழக்க வழக்கங்கள் என்ற கருப்பொருளில் ஒரு சில கருத்துக்களை சொல்ல வந்துள்ளேன். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இன்று நட்பழக்க வழக்கங்கள் என்ற கருப்பொருளில் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். நட்பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருகிறது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சும்மாவா சொன்னார்கள்? ஆம், மாணவர்களாகிய நாம் சிறுவயதிலேயே நட்பழக்க வழக்கங்களை எம் முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வாழ்வதுதான் சிறந்தது. சிறுவர்களாகிய நாம் என்று உண்மை பேசப்பட வேண்டும். இந்த பழக்கமானது எம்மை உயரத்தில் ஏற்றிவிடும். அதே போன்று நேரத்து அந்த வேலைகளை செய்து முடிக்கப்பட வேண்டும். இந்த பழக்கமானது எம்மை எதிர்காலத்தில் ஒரு சாதனையாளனாக மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவர் துன்பத்தில் துயிலும் போது அவருக்கு உதவுவது மிகவும் உன்னதமான நட்பழக்கமாகும். அப்படி உதவுவனுக்கு கடவுள் என்றும் துணையாயிருப்பான். கடவுளின் துணை இருப்பவன் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான். இன்னும் ஒரு நட்பழக்க வழக்கங்களில் ஒன்று நேரத்திற்கு தூங்குவது. இந்த பழக்கமானது எம்மை பல நோய்களிலிருந்து பாதுகாப்பதோடு அதிகாலையில் புத்துணர்வோடு விழித்தெழுவதற்கும் கால்கோலாமைகிறது. சிறுவர்களாகிய நாம் நட்பழக்க வழக்கங்களை கடைபிடித்து எதிர்காலத்தில் சிறந்த பிரஜையாக மாறுவோம் என்று உறுதி பூணுவோம். இன்று சமூகத்தில் நட்பழக்க வழக்கங்கள் அருகி வருவதானோ என்னவோ. சமூகத்தில் மகாபாதசங்கள் எல்லாம் பெருகிக் கொண்டு வருகின்றன. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் நட்பழக்க வழக்கங்கள் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. இவற்றிலிருந்து பிறந்து செல்லும் மனிதன் தான் சமூகத்தில் பெரிய குற்றவாளியாக மாறுகிறான். நட்பழக்க வழக்கங்கள் தான் நாட்டிலும் சரி உலகிலும் சரி நட்பிரஜைகள் உருவாக காரணமாக அமைகிறது. நட்பழக்க வழக்கங்கள் இல்லாமல் ஒருபோதும் நாட்டில் நட்பிரஜைகள் உருவாக முடியாது. அதற்கேற்ப நட்பழக்க வழக்கங்களை கடைபிடித்து நட்பிரஜைகளாக மிளிர்ந்து